அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 66வது அதிகாரம் 9வது வசனம். பெறப்பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை. நான் செய்யாமல் இருப்பேனா, நான் தடுப்பேனா? நம்மில் அநேகருடைய புலம்பல் இது. என் வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னும் ஒன்றுமே செய்யவில்லையே, அநேக காரியங்கள் தடையாக இருக்குதே, நான் எவ்வளோ ஜெபித்து பார்த்து விட்டேன், எவ்வளோ காலம்தான் காத்திருப்பது, இன்னும் எனக்கு எதுவுமே செய்யவில்லையே. இந்த கேள்வியோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்களை பார்த்து கர்த்தர் இதே கேள்வியை கேட்கிறார். என்ன, நான் செய்யாமல் இருப்பேனா? இப்படி ஆண்டவர் கேட்டால் நாம் என்ன பதில் சொல்லுவோம்? ஆமாம், நம்ம என்னதான் புலம்பினாலும், என்னதான் முறையிட்டாலும், விசுவாசத்தில் ரொம்ப பலவீனராக இருந்தாலும், நம்ம நேசிக்கிற நம்ம ஆண்டவர் நான் செய்யாமல் இருப்பேனா என்று கேட்டால் நிச்சயமாக சொல்லுவோம், கர்த்தாவே நீங்கள் செய்வீங்கப்பா, நீங்கள் செய்வீங்கப்பா. ஏன் சொல்லுவோம் தெரியுமா? அப்படி ஒரு உறவை அவர் நமக்கு சிலுவையில் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். என்ன உறவு தெரியுமா? அப்பா பிள்ளை என்கிற உறவு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் பிதாவை அப்பா என்று அழைக்கும் பாக்கியத்தை என் பரலோக தகப்பன் தம்முடைய நேசகுமாரனாம் இயேசு கிறிஸ்துவை தந்தருளி அந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். நாம் அநாதைகள் அல்ல, யாரும் இல்லாதவர்கள் அல்ல. நமக்காய் பரிந்து பேச ஒருவேளை இந்த பூமியில் யாரும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பிதாவின் வலது பாரிசத்தில் நமக்காய் பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறார். நம்மை கை தூக்கி விட இந்த பூமியில் யாரும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உயரத்திலிருந்து கை நீட்டி நம்மை தூக்கி எடுத்த நல்ல தகப்பன் இருக்கிறார். ஆமென். நம்முடைய காரியத்தில் அக்கறை கொள்ள இந்த பூமியில் யாரும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்மேல் கண் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற நல்ல தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் கேட்கிறார், நான் செய்யாமல் இருப்பேனா, நான் செய்யாமல் இருப்பேன், நான் தடுப்பேனா? ஆண்டவர் நிச்சயம் நீங்கள் செய்வீங்கப்பா, நீங்கள் தடுக்க மாட்டீங்கப்பா. ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆமென். பரலோக பிதா தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவரை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவரையே தந்திருக்கிறாரே, மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற, கர்த்தர் உங்களை காத்திருக்க வைத்திருக்கிறார், ஆனால் நிச்சயம் வெட்கப்பட்டு போக விடமாட்டார். அவர் நல்லவர். நாம் இயேசுவையே நமக்கு தந்திருக்கிறாரே. நம்முடைய தேவைகள் எல்லாம் இயேசுவை விட பெரியதா? அல்லவே. இயேசுவையே நமக்கு பிதா தந்திருக்கும் போது இதெல்லாம் எம்மாத்திரம். அவர் நிச்சயம் செய்வார். எப்பொழுது செய்வார்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் சகலவற்றையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார். கர்த்தர் நமக்கு வாக்கு தந்து நாம் எதிர்பார்த்த காலத்தில் நடக்காமல் போகும்போது கர்த்தர் செய்யவில்லை என்று புலம்புவதை விட கர்த்தர் செய்யும் வேளை வரவில்லை என்று எண்ணி காத்திருப்பது நல்லது. கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் செய்வேன் என்று சொன்ன வார்த்தையை நிச்சயம் செய்து நிறைவேற்றுவார். உங்களை சாட்சிகளாய் நிறுத்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளில் எங்களோடு பேசி ஒன்று கூட எங்களை பலப்படுத்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் நிச்சயம் செய்வீங்கப்பா, நீங்கள் தடுக்க மாட்டீங்க ஆண்டவரே. நீர் நல்லவரப்பா. ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.